ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அவங்க கிட்ட நான் வந்து நீங்க பேசுறது தப்பு, இப்படி பேசக்கூடாது, திருப்பி பேசிட்டு இருந்தேன். நான் வந்து என்ன செருப்பால் அடிக்கணும்னு சொல்லும்போது நான் திருப்பி செருப்பால் அடிப்பேன்னு சொல்றேன். ஸோ இதெல்லாம் நான் கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தேன். பட் ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க லிமிட் மீறி வேற மாதிரி போறாங்க, குழந்தைங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பிரச்சனை பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வரும்போது நான் வந்து இதுக்கு மேல இவங்க கூட பேசினா ரொம்ப டர்ட்டியா இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து கமருதீன் கிட்ட வந்து சொன்னேன், அசிங்கமா பேசாத கமருதீன், உனக்கு தான் அசிங்கம், நாளைக்கு நீ வெளியில போய் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றது. அத கடைசி வரைக்கும் நாங்க கேமா மட்டும் தான் பார்த்தோம். சோ அங்க வந்து அத்தனை பேர் வந்து அவ்வளோ ரியாக்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எனக்கு வந்து புரிஞ்சுது, எல்லாமே நாங்க வந்து பார்த்தோம். எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு பர்சன் வந்து அப்படி ஒரு 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 துடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து எண்ட் ஆஃப் த டே எனக்கு அந்த காருக்குள்ள இருந்து அந்த கேமை முடிக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. ஆனா அட் த சேம் டைம் இதுக்கு என்ன ஒரு ரியாக்ஷனோ என்ன ஒரு பனிஷ்மெண்ட்டோ இருந்தாலும் அதை கண்டிப்பா ஏத்துக்கணும், மனமாற ஏத்துக்கணும் அப்படிங்கிற தாட்டும் என் மைண்ட்ல இருந்தது.